செய்யக்கூடிய சமையலின் போது அவர்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படி நீங்கள் பார்த்து ரசித்த ஒன்றை நீங்கள் சொல்லலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. கீகிஸ் பூவா கிரேவிங்ஸ் அவங்களோடது. கை காட்டுங்க. இப்பதான் நீங்க முகத்தை காட்டுறீங்க இல்லையா? ரொம்ப காலம் உங்க கை மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. யூடியூப்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. and I meet you again Tetupu boy from Kirti. ஆனா இது புதுசா இருக்கு. ஸ்பைசி சமையலா? அவங்க வந்து ஹேண்ட்ல வந்து மருதாணி வச்சிருப்பாங்க. மருதாணி ஷோ பண்ணிட்டு ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் போடும்போது அது அழகா இருக்கும். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எப்பவுமே குக்கிங் அப்ப கையில மருதாணி இருக்கும். அப்புறம் வந்து ரிங் போடுவாங்க, கொஞ்சம் ஒரு எனாமல்லாம் வச்சு. நீங்க என்ன சமைக்கிறது கவனிப்பீங்களா இல்ல உங்க கையே பார்த்துட்டு இருப்பீங்களா? எனக்கு புரியல. சஞ்சனா குக்டி டிவி ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும்னா மீனே இல்லாம மீன் குழம்பு பாத்துலாமா? அது வந்து அவங்க சொல்லும் போதே அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும். பன்னீரே இல்லாம பன்னீர் கிரேவி. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். லெட்ஸ் மேக் பன்னீர் பட்டர் மசாலா வித்அவுட் பன்னீர் அப்படின்னு சொல்லுவேன் சார். என்னோட கொலீக் வந்து வெளில ஓடி போயிட்டு பன்னீர் வாங்க போவான். பட் அதுக்குள்ள நான் வேற இன்கிரிடியன்ட் வச்சு சமைச்சு முடிச்சிடுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பொருளை எடுத்து வரது பாத்தீங்கன்னா நடந்து வருவாங்க, வரதான் காமிப்பாங்க. அந்த கையில ஏந்திட்டு வரது பாத்தீங்கன்னா புது பொண்ணு அப்படியே முதல்ல நம்ம அப்படியே புத்தனாப்புல கொண்டு வருவோம். இது புது பொண்ணு கொண்டு வருவோம். ஆமா சார். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஒருத்தர் தூக்கி போடுவாங்க, அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார் இளநீர் இருந்தா கூட அப்படிதான், இளநீர் பாயசம் வைக்க. சமைக்கிறீங்களா சர்க்கஸ் பண்றீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். பிரவீன் சவுத் இந்தியன் சுமார் ஆக்சுவலி அவர் எண்டாவது வீடியோல ஒரு பாய் சொல்வாரு. அதுக்காகவே நம்ம ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம்னு தோணும். அது என்ன தம்பி பாய்ல என்ன ஆக்சுவலி நீங்க அந்த பாய் மட்டும் சொல்ல முடியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. சொல்லுங்க. அப்படி சொல்லு. வாய்ஸ்ல சொல்வாரு சார், நல்லா இருக்கும் சார். இவர் கேர்ள்ஸ் ஃபன்ஸ் நிறையவா? நிறைய இருக்காங்க ஒரு பாய்க்காகவே. இது தெரியாம நீங்க இளநீ எல்லாம் கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கீங்க. வீட்டுக்காரர் கிட்ட இன்கிரிடியன்ட் போய் கேட்பாங்க. கத்திரிக்காய் பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவாரு. அந்த ஏங்க கொடுங்க. ஏங்க வாங்க. நக்கல்யா அவனுக்கு. என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க ஆம்லெட் ஃபுல் டைரக்ஷன் அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்லுவீங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? சமையல் பண்றவங்க சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம வேலை. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீடு. என்ன மனுஷன்? ஏங்க ஆம்லெட் ஆம்லேட் புளிக்குழம்பு மிளகு குழம்பு. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் சொல்லல. ஓ ஓகே. இல்ல சார், ஆம்லெட் மிளகு நோ ஆம்லெட் மிளகு குழம்புன்னு சொல்லணும்ட்டு அதுவே 4-5 டேக் சொல்லுவாரு அவரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன் தம்பி பாக்கே பயப்படுறீங்க? அங்கிட்டு திரும்புங்க. ஏங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணும். ரூல் அதான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதாவது ஏற்கனவே நீங்க ஆம்லெட் மிளகு குழம்பு செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க. அத வந்து அவர் சொல்லுவாரு. ஆமா. Thank you. இது என்ன பிரமாதம்? இத விட பெசலைட் ஒன்னு இருக்கு. Thank you. சார் அப்புறம் அவங்க பூண்டு ஒண்ணு அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார். அந்த தட்டுன உடனே பாத்தீங்கன்னா அந்த பூண்டு எல்லாமே செதறிடும் சார். வெள்ளச்சாமியங்க என்ன தெரியுமா? பிசி தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எங்களுக்கும் அப்படிதான் போகும். நாங்க அகைன் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷூட் பண்ணுவோம். நீங்க பாக்குற மாதிரி எல்லாம் இருக்காது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமா சார், அவங்க மீன் வெட்டுற ஸ்டைலே கத்திரிக்கோல்லே அப்படியே எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் வெட்டிடுவாங்க சார். கத்திரிக்கோல் தான் வெட்டுவீங்களா? கொடுங்க மேக்கு. எனக்கு அருவாமனையில வெட்ட வராது. கத்திரிக்கோல்லாம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஈஸியா வெட்டிரும். சார் அவங்க பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருவாங்க. சோ அது வெடிக்கிறதுக்குள்ள ஆனியன் கட் பண்ணிடுவாங்க. அது போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆனியன் ஃப்ரை ஆகறதுக்குள்ள திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏமா இவ்வளவு அப்பாவியா இருக்க? அது வெடிக்கிறதுக்குள்ள கட் பண்ண முடியாது. ஷார்ட்டா அப்படி கட் பண்ணுவோம். சாம்பார் அப்ப எனக்கு நான் மொத்தமா கட் பண்ணி எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருவேன் சார். இது மூடி வச்சுட்டு பொரியறதுக்குள்ள அடுத்தது கொண்டு வந்து வச்சுட்டு 2 தடவை மட்டும் கட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சுன்றேன். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த மாதிரி ட்ரெடிஷனல் டிஷ்ஸ் ஒரு 3 டிஷ் ட்ரெடிஷனல் டிஷ் நீங்க பண்றதுல பாப்புலர் டிஷ் 3. இல்ல புரியல. தர்மபுரி மிளகாய் வடை, தூத்துக்குடி மக்ரோன், அதெல்லாம் எப்படி பண்ணணும்? திருவள்ளூர் சீராளம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர். வேற சிக்னேச்சர்? எஸ். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாய் நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சமையல் நமது மொழியில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. Hi guys, welcome to Welfitube. I am Sambath and சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் எடுத்து அப்படியே முழுசா சமைக்க போறோம். இப்போ இவங்க சமைச்சதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நான் செஞ்சு பார்த்தேன், அவங்க சொன்னபடியே இருந்துச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஸ்பைசி சமையல். இதென்ன நீங்க கோயம்புத்தூர் சிக்கனை பிச்சு போட்டுட்டு ஒரு ஊர் பேரை சேர்த்துறீங்களா? கொஞ்சம் கர்ட்லாம் ஆட் பண்ணுவோம், லைட்டா அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும். இது எப்படி பிடிச்சீங்க இந்த ஐடியாவை? இது இந்த மாதிரி வெஜிடேரியன்ல பண்ணுவோம், நான்வெஜ்ல ட்ரை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணது தான் அது. இங்க
என்ன ஒரு புத்திசாலித்தனம். நண்டு லாலிபாப் பண்ணுவோம், அது பிரெட்ல பண்ணிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. பிரெட் எக் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு இமிடியேட்டா செய்யற மாதிரி ஒரு ரெசிபி அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவேன். நானா எனக்கு எதெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவேன். ஈரோட அம்மாச்சி சமையல் செஞ்சேன் சார். மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவங்க தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா பயங்கரமா நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நீ என்ன சொல்ற? சுண்டல் குழம்பு வைப்பாங்க சார். கறி குழம்பு மிஞ்சி சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு சார் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ். ஐ திங்க் அதை செஞ்சு பார்த்தேன். அஸ்டானிஷிங், சூப்பரா இருந்தது சார். வடகரி என்னையாது? ஓ சரி, ஓகே. எங்க இந்த ஐடியா பிடிச்சீங்க? ஒரு எக்ஸாம்பிள், சாம்பார் எனக்கு வைக்க தெரியாதுன்னு வச்சுங்க. ஆஹா. ஒய்ஃபிட்ட கேட்பேன், இப்போ சாம்பார் மெத்தடை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டு அதில் அவள் என்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றத நான் மைண்டில் வச்சு கொஞ்சம் ரீகரெக்ஷன் பண்ணி சாம்பார் வச்சேன்னா அவள் என்கிட்ட ஐடியா கேட்பா சார். அடுத்து கேட்டு அதை காதுல வாங்கி நல்லபடியா ரீமேக் பண்ணிடுவேன். ஓ, நம்ம சாப்பிடுற ஆளுங்கிறதுனால எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு செஞ்சு பார்த்தறது. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. சீயா கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். குக்கு சஞ்சனா அவங்களுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் இல்லாம பண்ணுவாங்க சார். நீங்க எதுதான் அதை வச்சு பண்ணுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பொட்டுக்கடலை வெங்காயம். ஓகே, பாக்கல தேங்காய் சட்னி மாதிரி பாக்க தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும், டேஸ்டும் தேங்காய் சட்னி மாதிரி. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சார். இப்போ எனக்கு தேங்காய் சட்னியை விட அந்த சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் சூப்பர் டேஸ்ட் மீன் வரிசை லிஸ்ட் பண்ணுங்க. வஞ்சர தாண்டினா வள மீன் எடுக்கலாம், வள மீன், பாறை மீன் எடுக்கலாம், பாறை, வாளை மீன் எடுக்கலாம், வாளை மீன், ஐல மீன், ஐல, நவர மீன். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சாலை நெத்தில எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்ன அந்த ஒரு 10 மீன்ல வஞ்சரத்தை எத்தனாவது இடத்துல வைப்பீங்க? நான் 10வது இடத்துல வைப்பேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வீடியோஸ் பார்த்து தான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சேன். என் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல என்ன வீட்ல பண்ண முடியுமோ அந்த டேஸ்ட் வந்துரும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அப்புறம் சக்கரை மட்டும் தான். பார்க்கவே அந்த ரெசிபி வந்து சூப்பரா இருந்துச்சு, நல்லா கொழுக்கு முழுக்கு நல்லா பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. எதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு ஐ ட்ரை திஸ் ரெசிபி. இட் கேம் அவுட் வெரி வெல். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஓகே, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்போ Thank you. ஏமா அவருக்கு அப்படியாமா தேங்க்ஸ் சொல்றது? Thank you. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இவர்கள் சமைத்து நமக்காக பரிமாற தயாராக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு உணவுகள் சரியா இப்ப ஷூட்டிங்ல வந்து 1 மணி 5 நிமிஷம் மணி மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இதுல யாரெல்லாம் இங்க ஃபுட் வச்சிருக்காங்க? இது என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன? யா இங்க கோவில் புளியோதரையும் அப்புறம் ஆவக்காய் பிக்குளும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கோவில் புளியோதரை. என்ன பிரியாணி பிடிக்குது? போலீசார யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? செஞ்சாலும் இத்லோடு கொடுக்கறதுக்காக இன்னொரு வாட்டி போய் நின்னும் வாங்குவோம். அதுக்காக இங்க இருந்து கோவில் புளியோதரை ஒரு ஆள் தான் வரணும், ஒரு முறை தான் வரணும். இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இத கருத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஃபுல் சாப்பாடு முடிச்சு தான் ஏதாவது சொல்லுவாங்களாட்டு இருக்கு. இங்க வாய் பண்றது நமக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கல்த்து போனோம். நீ ஏறி யார் ரகபில அது நம்ம காலம். அடுத்து வா வா வாங்குடா. இது போட்டுக்கலாம். சைலன்ஸ். ஏதாவது நம்ம அவசரமா ஏதாவது செய்யணும், பசங்க கேட்பாங்க, வீட்ல இருக்க இன்கிரிடியன்ஸ் வச்சு செய்யணும்னு நினைப்போம். 10 நிமிடத்தில் ஈஸியாக செய்ய முடியும். உள்ள போய் கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வைக்கவும். சாம்பார் அப்ப எனக்கு வைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருமே. அதுல எங்க இருந்து 10 நிமிஷத்துல செய்யறது? கேட்சியா இருக்கும். 10 நிமிஷத்துல சமைச்சிடலாம். அப்படி என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனஸ்டா சொல்லணும்னா கிளிக் பைட் நிறைய பேர் பண்றாங்க. Clickbait அது தப்பு தான். தான். 10 நிமிஷம் சொன்னா 10 நிமிஷத்துல முடியறது கிடையாது தான் நிறைய பேரோட ரெசிபிஸ்.